வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் மனநலம் பாதிக்கப்பட்ட டாக்டரோட அப்பா சொன்னதை நம்பிக்கிட்டு வந்து வீட்டில் தொட்டில் கட்டிட்டு உட்காந்துருக்காரு. ரோஹிணி வர்றாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு சலிப்பாக கேட்க, இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், நமக்கு குழந்தை பிறக்கணும்ல அப்படின்னு சொன்னா கேடு மனோஜ், வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா சிரிப்பாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, நமக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேட்குறாரு மனோஜ். ரோஹிணி பயங்கர கடுப்பாயி, என்ன இப்போ உனக்கு தொட்டில ஆட்டி விடணுமான்னு கேட்குறாங்க. எனக்கு போய் கொஞ்சம் பால் எடுத்துட்டு வர்றியா அப்படின்னு கேட்டுட்டு மனோஜ் தொட்டில் இறுக்கமா இருக்கா, வெயிட் தாங்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்க ரோஹிணி நின்று முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ரோஹிணி நிக்கிற, போய் பால் எடுத்துட்டு வா அப்படின்னு மனோஜ் மறுபடியும் சொல்ல, வெறுப்பா அங்க இருக்க பேக் தூக்கி போட்டுட்டு போறாங்க ரோஹிணி. லூஸ் மனோஜ் தொட்டில 4 தடவை தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிறாரு. அவரோட ஆஃபீஸ் பேக்ல வரும்போதே ஃபீடிங் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை எடுத்து ஒரு பொக்கிஷத்தை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பேய்க்கு வாழ்க்கப்பட்ட முருங்கை மரம் ஏறிதானே ஆகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த லூசு மனோஜால எவ்வளோ பெரிய வில்லியா இருக்க ரோஹிணியும் வேற வழி இல்லாம ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்குற மனோஜ் பாட்டிலில் ஊத்துறத பார்த்து செம்ம கடுப்பாயி, மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கத்துறாங்க. இரு 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 அப்படின்னு பாலை ஊற்றி ஃபீடிங் பாட்டிலில் நிரப்பிட்டு இருக்காரு. என்ன மனோஜ் பண்ற அப்படின்னு ரோஹிணி அடிக்குரல்ல மிரட்டிட்டு இருக்க, பாட்டிலில் மூடி இதை பொடி கொஞ்சம் பொடி அப்படிங்கிற மனோஜ் தொட்டிலில் உட்காந்து பொசிஷன் பார்த்துட்டு இருக்காரு. கடுப்போட நிற்கிற ரோஹிணி, இதை நீ நடுஹாலில் தான் பண்ணணுமா, ரூம்குள்ளே போய் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க, அங்கே தொட்டில் கட்ட முடியல, இங்கே தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தொட்டிலில் ஸ்விங் மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுறவர் ரோஹிணி கையில் இருக்க பாட்டிலை வெடுக்குன்னு பிடுங்கி வாயில் வச்சு பாலை குடிச்சிக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்காரு. பார்க்குற ரோஹிணிக்கு மட்டும் இல்லை, நமக்கே மண்டையில் 4 சாத்து சாத்தலாம் போல இருக்கு. ஆனால் ரோஹிணியால் அடிக்க முடியாதே. மனோஜ் என்ன பண்ணுற, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, சொன்னா கேளு மனோஜ், யாராவது வரப்போறாங்க அப்படின்னு ரோஹிணி தவிச்சிட்டு இருக்க, அந்த பாட்டில்ல பால் குடிக்கிறதுக்காகவே உயிர் வாழ்ற மாதிரி மனோஜ் பாலை மட்டும் குடிச்சிட்டு இருக்காரு ஆடிக்கிட்டே. அப்போ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்ற விஜயா செருப்பு கழட்டிட்டு வீட்டுக்குள்ள வரலான்னு திரும்ப, அங்க தொட்டில ஆடிட்டு இருக்க மனோஜை பார்த்து அப்படியே டைனோசர் உயிரோட வந்த மாதிரி பார்த்து அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. அவங்க அதே அதிர்ச்சியோட மனோஜ்னு கூப்பிட, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாலை குடிச்சிட்டு இருக்காரு. என்னடா இது மனோஜ், என்னடா என்னடா இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்க, உடனே பாட்டில சைல்ட வச்சுட்டு தொட்டில இருந்து தாவி குதிச்சு அப்படியே 4 காலால நடக்கிறாரு. அவழ்ந்து அம்மா 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 அப்படின்னு போக விஜயா பயந்துகிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. டேய் மனோஜ், டேய் மனோஜ் அப்படின்னு விஜயா ஓட, இவரு அம்மா அம்மா அப்படின்னு பின்னாடியே ஓட, மனோஜை பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ ரொம்ப நாள் ஆசை எப்படி தீர்த்துக்கிற மாதிரி தான் தெரியுது. விஜயா பயந்து போய், டேய் என்னடா பண்ற, எங்க என்னங்க இவனை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. இந்த அலப்பறையை கேட்டு சத்தத்தை கேட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் ஒவ்வொருத்தர ஹாலுக்கு வர்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு அண்ணாமலை வெளியே ஓடி வர்றாரு. டேய் என்னடா பண்றேன்னு கேட்டுட்டு அண்ணாமலை வர, அம்மா அப்பா அப்படின்னு அவரு தவழ்ந்து நின்றுட்டு இருக்க, எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி ரொம்ப கேவலப்பட்டு நிக்கிறாங்க. ஆனா மனோஜ் இதெல்லாம் துளி கூட சட்டை பண்ணாம ஈன்னு சிரிச்சுட்டு தலை மட்டும் திருப்பி ஒருத்தரைய பார்த்துட்டு இருக்காரு. அம்மா இவனுக்கு இடுப்பு ஏதாவது பிடிச்சிருச்சா இப்படி தவழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு ரவி அதிர்ச்சி மாறாம கேட்கிறாரு. அப்பா எனக்கு என்னமோ இவனை நாய் கடிச்சது இல்லை அன்னைக்கு, அந்த எஃபெக்ட் இன்னைக்கு தான் பாதிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு முத்து ஒரு அணுகுண்ணைய தூக்கி அசால்ட்டா போட்டுடுறாரு. இப்படி 4 காலில் நடந்துட்டு இருக்கா இவன் அப்படின்னு முத்து சொல்ல, ரோஹிணி என்னாச்சு இவருக்கு அப்படின்னு மீனா கேட்க, ரோஹிணி காலில் எதுவும் அடிபட்டிருக்கா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. மனோஜ் இது எதையும் சட்டை பண்ணாம குடுகுடன்னு 4 கால்லையே தவிழ்ந்து போய் சைடில் அவர் வச்சிருந்த ஃபீடிங் பாட்டில கையில எடுத்துக்கிட்டு மறுபடியும் தொட்டில உட்காந்து பாட்டில வாயில வச்சு பாலை குடிச்சுக்கிட்டு இப்படி அப்படின்னு ஆடிட்டு இருக்காரு. ரோஹிணியோட நிலைமை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அவங்களுக்கு கடுப்பும் கேவலமும் வருத்தமுமா நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே மனோஜ் வினோத ஜந்துவை பாக்குற மாதிரி பார்த்துட்டு மெதுவா பக்கத்துல வர்றாங்க. ஐய என்னப்பா இவன் குழந்தை மாதிரி ஃபீடிங் பாட்டில பால் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து கேட்க, ரவிக்கும் ஸ்ருதிக்கும் தாங்க முடியாத சிரிப்பு வருது. ஐயோ மனோஜுக்கு என்னமோ ஆயிடுச்சிங்க அப்படின்னு விஜயா அழுகாத குறையா சொல்ல, ஏண்டா மனோஜ் என்னடா ஆச்சு உனக்கு, ஏண்டா இப்படி குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க,
என்னடா ஃபீடிங் பாட்டில்ல பால் குடிக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க ரோஹிணி கூனி குறுகி போய் நிக்கிறாங்க. மனோஜ் எந்த பதிலும் சொல்லாம பொறுப்பா பாலை குடிச்சிட்டு இருக்காரு. ஏங்க என்னங்க இந்த மாதிரி அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ஏய் கேட்டுட்டு இருக்கேன்ல, என்னடா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, ஏன் இப்படி பண்றா அப்படின்னு கேக்குறவரு ரோஹிணி கிட்ட திரும்பி, ஏம்மா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. தெரியல அங்கிள், பால் கேட்டாரு, கொண்டு வந்து கொடுத்தேன், அத பாட்டில்ல ஊத்தி குடிச்சிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் பயத்தோட சொல்றாங்க ரோஹிணி. நான் வரும்போதே இவர் தொட்டில் கட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சோ அப்படின்னு விஜயா தலையில அடிச்சுக்கிறாங்க. முத்து மேல இருந்து பாத்துட்டு இருக்காரு தொட்டில. ஏங்க ஒருவேளை இவருக்கு மனசு ஏதாவது பாதிச்சிருக்குமோன்னு கேக்குறாங்க மீனா. ஏய் என்னடி என் பிள்ளைய பைத்தியங்கிறியா அப்படின்னு விஜயா பாஞ்சிக்கிட்டு வர்றாங்க. ஆண்டி அவர் பண்றத பார்த்தா அப்படித்தானே இருக்கு அப்படின்னு ஸ்ருதி நேரடியாவே மனோஜ பைத்தியம் தான்ற மாதிரி சொல்றாங்க. மனோஜ் நான் கேட்டிருக்கேன்ல, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, ஏன் இப்படி பண்ற, எழுந்துடா அப்படின்னு அண்ணாமலைய கோவமாயி கத்துறாரு. ஆனா மனோஜ் துளி கூட சட்டையே பண்ணல. அவரு பாலை குடிச்சிட்டு தொட்டில்ல ஆடிக்கிட்டே இருக்காரு. ஏங்க என் பையனை இவ தான் என்னமோ பண்ணிட்டா, இவளாலதான் இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சூனியக்காரி மாதிரி முகத்தை வச்சுட்டு சொல்ற விஜயா. ஏய் என்னடி பண்ண என் பையனை, உன் பக்கம் வரணும்னு ஏதாவது வசியம் வச்சிட்டியா அப்படின்னு கேட்க ஏற்கனவே திகச்சு போய் நிக்கிற ரோஹிணி இப்ப கொஞ்சம் கோவத்தோட, இவர் இப்படி பண்றதுக்கு என்ன ஏன் கேக்குறீங்க ஆண்டி அப்படின்னு விஜயா கிட்டேயே கேக்குறாங்க. ஏன்பா இவன் பண்றத பார்த்தா வசியம் பண்ண மாதிரி தெரியல, சூனியம் வச்ச மாதிரி இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்ல திரும்புற அண்ணாமலை, மனோஜ் ஏய் இங்க பாடுறா மனோஜ், என்னடா இது, எதுக்குடா இப்படி பண்றேன்னு கேக்குறாரு. ஓவரா போறானே அப்படிங்கிற முத்து செம டென்ஷன் ஆகி நேரா மனோஜ் பக்கத்துல வந்து பாட்டில புடுங்க, மனோஜ் தொட்டில விட்டு எழுந்தாலும் எழுந்திரிச்சிருவேன், வாயில இருக்க பாட்டில விட மாட்டேன்னு போராடுறாரு. ஏய் எட்ரா எட்ரா அப்படின்னு முத்து வாயில இருக்க பாட்டில புடுங்கிட அப்படியே தரையில விழுந்து கைய காலை உதச்சிக்கிறாரு மனோஜ். ஐயோ மனோஜ் அப்படின்னு ரோஹிணி ஒரு பக்கமும் விஜயா ஒரு பக்கமும் பதறிக்கிட்டு பக்கத்துல ஓடி வர்றாங்க. கைய காலை உதச்சிக்கிட்டு எனக்கு பால் வேணும் அப்படின்னு மனோஜ் அழுதுகிட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு விஜயா காதை பொத்திக்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் ஜாலியா சிரிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி ரொம்ப கேவலப்பட்டு நிக்கிறாங்க. இப்பவும் டேய் என்னடா இது அப்படின்னு விஜயா கேட்க அப்படின்னு எரும கண்ணுக்குட்டி மாதிரியே கத்துற மனோஜ், எனக்கு பால் வேணும் அப்படின்னு கைய கால உதறிக்கிட்டு கத்திட்டு இருக்க. ஐயோ என்ன கொடுமை இதெல்லாம்ன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மீனா. சிரிச்சிட்டு இருக்க ரவி, என்னடா இவன் நெஜ குழந்தை மாதிரிய கைய கால உதறிட்டு அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு ரவி கேட்க, ஆமாண்டான்னு தலையாட்டுற முத்து, அப்பா கன்ஃபார்மா இவனுக்கு மர கழன்றுச்சுப்பா, போன் போட்டுற வேண்டியதாங்கிறாரு. ஐயோ கடவுளே, இவன் பெரிய தொழிலதிபரா வருவான்னு நான் என்னென்னமோ கனவு கண்டேன், இவனை இப்படி ஆக்கிட்டியே அப்படின்னு கடவுளை திட்டுற விஜயா. அடுத்து ரோஹிணி பக்கம் திரும்பிடுறாங்க. ரோஹிணி என்னடி பண்ண என் பையனை அப்படின்னு கத்த, நான் ஒன்னும் பண்ணல ஆண்டி, இவங்க சொல்ற மாதிரி இவருக்கு ஒன்னும் பைத்தியம்லாம் பிடிக்கல அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. மனோஜோட அழுகை இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஸ்ருதிய காதை பொத்திக்கிறாங்க. ஏய் இவன் நெஜோ குழந்தைய விட அதிகமா அழுகுறான்டா, ஃபீடிங் பாட்டில கொடுத்து தொலைன்னு ரவி சொல்ல முத்து மறுபடியும் மனோஜ் பக்கத்துல வராரு. முத்து ஃபீடிங் பாட்டில மனோஜோட வாய்க்கிட்ட கொண்டு வர அவரு நாய் மாதிரி தாவி டப்புன்னு வாயில புடிச்சுக்கிட்டு மறுபடியும் சப்பா ஆரம்பிச்சிடுறாரு. சத்தம் கப்பச்சிப்புன்னு ஆஃப் ஆயிடுது. சத்தம் நின்றுச்சுன்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் குழப்பமா அதிர்ச்சியுமா பாத்துட்டு இருக்காங்க. முத்து பக்கத்துல போய் ஒரு காலை மடக்கி ஒரு காலை குத்துக்கால வச்சுட்டு மனோஜோட தலையை ஒரு கையில பிடிச்சிட்டு இன்னொரு கையால ஃபீடிங் பாட்டில இழுத்தா உடனே அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. மறுபடியும் வாயில வச்சு விட்டுடுறாரு முத்து. மறுபடியும் வாயில இருந்து வெளியே எடுக்க அப்படின்னு மனோஜ் கத்த ஸ்ருதியாலையும் ரவியாலையும் சிரிச்சு முடியல. இப்படியே முத்து ஃபீடிங் பாட்டில வாயில இருந்து எடுக்கவும் கத்தவும் மறுபடியும் வச்சு விடவும் ஜாலியா அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. எங்க என்னங்க பண்றீங்க, வாங்க இப்படி வாங்க இந்த பக்கம்னு முத்துவை இழுத்துக்கிறாங்க மீனா. ரோஹிணி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க, மனோஜ் முக்கால் பாட்டில் பாலை காலி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஷோரூம்க்கு யாரோ ஒரு லேடி வந்தாங்களாம். அவங்க பையன் ஏதோ சத்தம் போட்டு இவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அவனை இவரு லேசா அடிச்சிட்டாரா. அந்த லேடி கோவப்பட்டு மனோஜ் கிட்ட உனக்கு குழந்தையே பொறுக்காது, அப்பாவே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம்.
அதுல இவர் பயந்துட்டாராம் அப்படின்னு ரோகிணி சொல்ல, எவ்வளோ ஏதாவது சொன்னா நடந்துருமாடா அப்படின்னு விஜயா கேட்க, அந்த டென்ஷன்ல தான் போய் ஒரு டாக்டரை பார்த்திருக்காரு. அந்த டாக்டர் தான் குழந்தை மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அதே மாதிரி நடந்துக்கிட்டா உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ரோகிணி சொல்லி முடிக்க விஜயா ஆன அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. எல்லாரோட பார்வையும் மனோஜ் கிட்ட போக அவரு சப்பு சப்புன்னு எருமை கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரியே ஃபீடிங் பாட்டில் சப்பிக்கிட்டு இருக்காரு. அம்மாவோட புடவையில தொட்டில் கட்டி தான் படுத்துக்கணுமா, ஃபீடிங் பாட்டில்ல தான் பால் குடிக்கணுமா, குழந்தை மாதிரி தவழ்ந்து தான் போகணுமா, அதனாலதான் ஆண்டி அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ரோகிணி சொல்லி முடிக்க ஒரே குழப்பமா திகைப்புமா பாக்குறாங்க மனோஜ். மனோஜ் கண்ணை சிமிட்டிட்டு அந்த கால் பாட்டில் பாலை அப்படியே வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காரு. அது வரைக்கும் சிரிப்பு நிறுத்திட்டு சீரியஸா கேட்ட ஸ்ருதியும் ரவியும் ஐயோ ஐயோன்னு சிரின்னு சிரிக்கிறாங்க. இதுக்கு இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கலாம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல மீனாவாலையும் சிரிப்பை அடக்க முடியல. இப்படிலாம் கூடவா ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்டு சிரிக்க, அதுதானேன்ற மாதிரி மற்றவங்களும் சிரிக்கிறாங்க. எந்த டாக்டரும் இப்படிலாம் பண்ண சொல்லி இருக்க மாட்டாங்க. இவன் தான் லூசுன்னு பார்த்தா அந்த டாக்டர் தான் நிஜமான லூஸா இருப்பான் போல இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்ல, உடனே மனோஜ் வாயில இருக்க பாட்டில் எடுத்துட்டு டேய் அவர் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டில வாயில வச்சுக்க, அடடே குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு முத்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்க, குழந்தை வளர்ந்துருச்சு போல அப்படின்னு ரவி கிண்டல் பண்ண, மறுபடியும் ஸ்ருதி மீனா முத்துன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. வாயில இருக்க ஃபீடிங் பாட்டில கையில எடுத்துக்கிட்டு எழுந்து நிக்கிற மனோஜ், டேய் அந்த டாக்டர் பெரிய சீனியர் டாக்டரு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவரு, அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரூம்குள்ள போறாரு. அப்பா உலகத்துல எந்த டாக்டர்ப்பா இப்படிலாம் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு முத்து கேட்க, உலகத்திலேயே இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதே இல்லை இருந்தா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கவே போன மனோஜ் திரும்பி தொட்டில வந்து உட்காந்துக்கிட்டு, அம்மா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் அப்படின்னு தொட்டில விரிச்சு விட்டு அப்படியே மல்லாக்க படுத்துடுறாரு. அது அவரோட இடுப்பு வரைக்கும் கூட வரல, மீதி உடம்பெல்லாம் வெளியே தொங்கிட்டு இருக்க. இதை பாக்குற ரவியும் ஸ்ருதியும் அடுத்த ரவுண்டு சிரிப்புக்கு தயாராயிடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிரிக்கிறாங்க. கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு அவங்க சிரிச்சிட்டு இருக்க ரோகிணி ரொம்பவே நொந்து போய் தொட்டில படுத்துக்கிட்டு ஆடிட்டு இருக்க மனோஜை பாக்குறாங்க. விஜயா ஆடிட்டு இருக்க தொட்டில வந்து புடிச்சு, டேய் என்னடா இது இப்படி என் மானத்தை வாங்குறியடா அப்படின்னு கேட்க, அம்மா தொட்டில ஆட்டி விடுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஐயோ கடவுளே என்ன பண்ணுவேன் இவனு தலையா அடிச்சுக்கிறாங்க விஜயா. விஜயா படு சீரியஸா கடவுளை கும்பிட்டு இருக்க. மத்த ரெண்டு பேரும் அப்படியே தொட்டில் பக்கமா வர்றாங்க. முத்து தொட்டில ரெண்டு கையாலையும் பிடிச்சி விரிச்சுக்கிட்டு தலையை உள்ளர விட்டுக்கிட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னு குழந்தைய கூப்பிடுற மாதிரி கூப்பிட, மனோஜும் அப்படிங்கிறாரு. அது எந்த டாக்டர்ப்பா அப்படி சொன்னது அப்படின்னு முத்து கேட்க, அது பெரிய டாக்டரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, பெரிய டாக்டர்னா அவருக்கு பேர் எதுவும் இல்லையா அப்படின்னு முத்து கேட்க, கார்டு இருக்கு அப்படின்னு விசிட்டிங் கார்டு எடுத்து நீட்டுறாரு மனோஜ். டாக்டர் கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுடலான்னு முத்து அந்த கார்டு எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி போக, அம்மா தொட்டில ஆட்டி விடுமாங்கிறாரு மனோஜ். அப்படியே போட்டேன்னா பாரு அப்படின்னு விஜயா கையவங்க அப்படின்னு மனோஜ் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஷூ அப்படின்னு விஜயா பல்ல கடிச்சிட்டு கையை வாங்கி டென்ஷனா இருக்க, ரோஹிணி குழந்தை அழுவுது பாருங்க தொட்டில ஆட்டி விடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ச்சே அப்படின்னு எரிச்சலா ஒரேட்டு நகர்றாங்க ரோகிணி. உடனே ஸ்ருதியை தொட்டிலோட ரெண்டு ஹேண்டிலையும் பிடிச்சிக்கிட்டு ஆட்டி விடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அவங்க ஆட்டி விட்டுட்டு இருக்க, ஏய் என்னடி என்ன பண்றன்னு ரவி ஒரு பக்கமும், ஸ்ருதி என்ன பண்ற அப்படின்னு விஜயா ஒரு பக்கமும் புடுங்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி என்ன பண்றீங்க அப்படின்னு ரோஹிணியும், ஸ்ருதி என்ன பண்ற விடுமா அப்படின்னு விஜயா தொட்டில புடுங்கிக்க ரவி ஸ்ருதியை இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடுறாரு. மீனா ஜாலியா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அம்மா ஆட்டுமா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, டேய் எழுந்துடுறான்னு விஜயா கத்திட்டு இருக்காங்க. முத்து டாக்டருக்கு ஃபோன் பண்ண இப்போ நெஜம் டாக்டர் காலை பிக் பண்றாரு. சார் வணக்கம் சார், டாக்டர் சிவராமன்களான்னு கேட்கிறாரு முத்து. ஆமாங்கன்னு டாக்டர் சொல்ல, சார் மனோஜ்னு ஒருத்தர் இன்னைக்கு காலையில உங்களை பார்க்கறதுக்காக வந்தாரு, அவரோட தம்பி தாங்க சார் பேசுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜா அப்படின்னு யோசிக்கிறவரு, சரி சொல்லுங்க என்னாச்சு அவருக்குன்னு கேக்குறாரு. இல்லைங்க சார், அவன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து தொட்டில கட்டி அதுல தான் உட்கார்றான், அப்புறம் இந்த ஃபீடிங் பாட்டில்ல தான் பால் குடிக்கிறான், எங்க போனாலும் தவழ்ந்து தான் போறான். கேட்டா நீங்க தான் இப்படி சொன்னீங்க, இப்படி பண்ணினாதான் குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்கன்னு சொல்றான் அப்படின்னு முத்து கேட்க, ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம், அவரு எப்போ வந்தார்னு சொன்னீங்க
அப்படின்னு கேக்குற டாக்டர், ஓ எனக்கு இப்பதான் விஷயம் புரியுது. அவரு என்ன பார்க்கலங்க சார், என்னோட அப்பாவை பார்த்திருக்காரு அப்படின்னு மிஸ்டர் சிவராமன் டாக்டர் சொல்ல, ஆமாங்க சார், சீனியர் டாக்டர்னு தான் சொன்னான் அப்படின்னு முத்து சொல்ல, என் அப்பா டாக்டர்லாம் இல்லைங்க சார், அவரு கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவரு, என் ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேங்க சார். ஆனா இன்னைக்கு காலையில நான் வெளியில போயிட்டேன், அப்போ அவரு உள்ளர வந்திருக்காரு போல. அந்த நேரம் பார்த்து உங்க அண்ணன் வந்திருக்காரு, எனக்கு பதிலா எங்க அப்பாவை பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ட்ரீட்மெண்ட் எதையும் ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, அது வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த முத்து, அப்படியாங்க சார் விஷயம் அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா, என்னைக்குமே அவரை தனியா விடுறதில்ல, இன்னைக்கு என்ன பார்த்து இப்படி நடந்துருச்சு, இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். உங்க அண்ணங்கிட்ட சொல்லுங்க, குழந்தை மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம், அப்படி பண்றதால குழந்தை பிறக்காதுன்னு அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஓகேங்க டாக்டர் ஓகேங்க டாக்டர்ங்கிறாரு முத்து. அவரும் ஓகேங்க சார்னு சொல்லிடுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு முத்து திரும்ப அவர் பக்கத்துல ரொம்ப ஆர்வத்தோடு நின்னுட்டு இருக்காரு ரவி. தொட்டில ஆட்ட விடாம இழுத்துட்டு வந்துட்டாங்கன்ற வருத்தத்துல நிக்கிறாங்க ஸ்ருதி. அது வரைக்கும் எல்லாரும் சிரிச்சதை சேர்த்து வச்சு முத்து சிரிக்க, டேய் என்னடா எதுக்கு சிரிக்கிறேன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அப்பா அவன் டாக்டரையே பார்க்கலப்பா அப்படின்னு முத்து சிரிப்போடையே சொல்ல, என்னடா சொல்றேன்னு கேட்குறாரு அண்ணாமலை. அடுத்து முத்துவால பேசக்கூட முடியல, சிரின்னு சிரிச்சிட்டு இருக்க ரோஹிணி தகச்சு போய் பார்க்குறாங்க முத்துவையும் மனோஜையும் மாறி மாறி. அப்பா இவன் அவரை பார்க்கறதுக்காக தான் போயிருக்கிறான், ஆனா அங்க அவரோட அப்பா இருந்திருக்கிறாரு, அவரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல இருக்கு, அவரை டாக்டர் நினைச்சு இவன் போய் பார்த்துருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அப்படின்னு மனோஜை திரும்பி பார்க்குறாரு. அவர் ஏதோ சொல்லியிருப்பார் போல, அதை கேட்டுட்டு வந்து இங்கே இவன் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல, அதுவரையிலும் படுத்திருந்த மனோஜ் படார்னு எழுந்து உட்காந்து தொட்டில பிடிச்சிட்டு இருக்காரு. என்னது டாக்டரே இல்லையா அப்படின்னு கேட்க, நொந்து போற அண்ணாமலை, என்னடா உனக்கு சொந்த புத்தியே கிடையாதா அப்படின்னு கேட்க, அறிவு இருந்தா ஏன்பா இவன் இப்படிலாம் பண்ண போறான் அப்படின்னு முத்தும் கேவலப்படுத்த மனோஜ் யோசிச்சு பார்க்குறாரு. அப்பா ஆகணும்னு உடம்புக்குள்ள ஒரு சக்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சிரிச்சதை நினைச்சு பார்க்குறாரு மனோஜ். இப்பதான் அந்த மரமண்டைக்கு கொஞ்சம் உரைக்குது போல இருக்கு, அதான் அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரா, அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு அப்படிங்கிற மனோஜ் நிமிந்து பார்க்க, விஜயா பயங்கர கோவத்தோட மனோஜை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு பழக்க தோஸ்துல மறுபடியும் குழந்தை மாதிரியே கூப்பிட, டேய் ஓடுறான்னு விஜயா துரத்தி அடிக்கிறாங்க. அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே அங்கங்க ஓடுறாரு. விஜயா பட்டுன்னு அடி போட்டுட்டு இருக்க, அம்மா அம்மா அடிக்காதீங்கம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓட, என்னடா இது இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட மூளையே இல்லையா உனக்கு அப்படின்னு விஜயா அடி சாத்திட்டு இருக்கு. ரோஹிணி இந்த கன்றாவியெல்லாம் என்னால பார்க்க முடியலன்னு ரூம்குள்ள போயிடுறாங்க. எதுக்குடா அப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் அடிக்க, அம்மா அடிக்காதீங்கம்மான்னு மனோஜ் ஒரு பக்கம் கத்த, வீட்டில் இருக்க மற்ற பேரெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. முத்துவும் ரவியும் டைனிங் டேபிளில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க, ஏங்க போதுங்க, அதையும் நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு மீனா சொல்ல, எதுக்கு இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு உள்ள இருந்து வர ஸ்ருதி கேட்குறாங்க. ரோஹிணி வீட்டுக்காரர் ஒன்று பண்ணினார்ல, அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, முத்து இன்னும் சிரிச்சு முடிக்கலையான்னு கேட்குறாங்க ஸ்ருதி. முடியல பலகுரல், அந்த பைத்தியக்காரன் பண்ணின வேலைக்கு சிரிக்காம என்ன பண்ண சொல்ற, நல்ல வேலை தொட்டில்ல படுக்கிறது ஃபீடிங் பாட்டில்ல பால் குடிக்கிறதோட விட்டுட்டான், கொஞ்சம் விட்டுருந்தோன்னு வையேன் டைப்பரை மாட்டிக்கிட்டு ஆடிட்டு இருந்திருப்பான்னு ஒரு ஆக்ஷன் பண்ணி முத்து காமிக்க, இப்ப 4 பேரும் விழுந்து சிரிக்கிறாங்க. ஏற்கனவே கடுப்புல இருந்த விஜயா இந்த பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. டேய் ரவி, அவன் தான் பைத்தியக்காரன் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கானா, நீ ஏன்டா சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கடுப்பா கேக்குறாங்க. அவங்க மகனை இன்சல்ட் பண்றதை அவங்களால தாங்க முடியல. யாரு பைத்தியம், இந்த வீட்டுல யாரு பைத்தியம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்ல, தொட்டில ஆடிக்கிட்டு இருந்துச்சே ஒண்ணு அப்படின்னு முத்து சொல்ல, டேய் மனோஜ் அப்படி சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவன் ஒண்ணு பைத்தியம் இல்ல, யாரோ அவனை ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு விஜயா கத்த. ரவி முன்னாடி வர்றாரு. அம்மா யாரு என்ன சொன்னாலும் அவன் நம்பிடுவானா, ஒரு மனநலம் சரியில்லாத ஆள் சொன்னத அப்படியே அவன் வீட்டுல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான், உண்மையிலேயே அவன் படிச்சுதான் பாஸ் பண்ணானா இல்ல பிட் அடிச்சு பாஸ் பண்ணானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு ரவி சொல்ல, ஐயோ அவன் வெகுளியா இருக்கான்டா, அதனால யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுறான்னு ரவிக்கு விளக்கம் கொடுக்கறாங்க விஜயா. விட்டு கொடுக்க மாட்டீங்க இல்லம்மா, வெகுளியா இருக்கிறதுக்கும் முட்டாளா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, டேய் உன்னை விட அவன் அறிவாளி தான்,
அவன் அளவுக்கு இந்த வீட்டுல யாருமே படிச்சிருக்கல அப்படின்னு விஜயா பல்ல கடிச்சிட்டு சொல்ல, அது என்னமோ உண்மைதான், ஆனா படிப்புக்கும் பொது அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது இவனை பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா பல்ல கடிச்சிட்டு இருக்காங்களே தவிர பதில் சொல்ல வழி இல்லாம இருக்காங்க. புக்ல இருக்கத அப்படியே எழுதி மனப்பாடம் பண்ணி சொல்லி பாஸ் ஆயிட்டான். மத்தபடி அவனுக்கு அறிவு சுத்தமா கிடையாதுமா. பட்டி கட்டின முட்டாளுங்கிறாரு முத்து. டேய், அவனை பத்தி ஏதாவது சொன்ன அப்படின்னு விஜயா டென்ஷன் ஆகி வரல நீட்ட. ஏங்க கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன் அப்படின்னு மீனா முத்துவோட கையை பிடிக்கிறாங்க. மீனா, நான் தப்பா எதுவும் சொல்லலை அப்படின்னு முத்து சொல்ல, டேய் விடுறா அப்படிங்கிறாரு ரவி. டேய் ரவி, முட்டாள்ல 2 ரகம் இருக்கு, அதுல ஒண்ணு படிச்ச முட்டாள், அதுதான் இவன் முத்து விடாம சொல்லிட்டு இருக்க. ஏய் மீனா, இவனை மனோஜ் அப்படி பேச வேணாம்னு சொல்லு, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும் அப்படின்னு விஜய கத்த. அம்மா, நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டாள்னு நான் இப்போ நிரூபிச்சு காட்டவாமான்னு கேட்குறாரு முத்து. விஜயா அப்படின்னு முறைக்க, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க ஸ்ருதி. சொல்கிறேன், ஆனால் எல்லாரும் அமைதியாக இருக்கணும் அம்மா, குறிப்பா நீங்க அமைதியா இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற முத்து டைனிங் டேபிளுக்கு போய் ஒரு டம்ளர்ல தண்ணியை ஊத்துறாரு. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கிறாங்க மீனா. ஜியா, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், என்ன பண்ண போறான்னு பாத்துட்டு இருக்காங்க. முட்டாள கண்டுபிடிக்கிற டெஸ்ட் அப்படின்னு முத்து சொல்ல, அது என்ன டெஸ்ட்டுங்கன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. இப்ப இந்த கிளாஸ் இப்படி எடுத்தா வந்துருது இல்ல அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்கிறாங்க ஸ்ருதி. அவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கு. மறுபடியும் இன்னொரு இடத்துல அந்த டம்ளரை வச்சுட்டு, டேய் நீ அவனை கூப்பிடுறான்னு ரவி கிட்ட சொல்றாரு முத்து. எதுக்குடான்னு ரவி கேட்க, நீ கூப்பிடுறா சொல்றேங்கிறாரு முத்து. போ அப்படின்னு முத்து சொல்ல, ரவியும் ஒரு இன்ட்ரெஸ்டோட குடுகுடுன்னு மனோஜ் ரூம் கிட்ட ஓடுறாரு. பார்த்துட்டு இருந்த விஜயா இப்ப மனோஜ் ரூமை பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ், டேய் மனோஜ் அப்படின்னு கூப்பிட, என்னடான்னு கதவை திறந்துட்டு வர்றாரு மனோஜ். டேய் இங்க வாயன்னு ரவி கூட்டிட்டு வர. முத்து டம்ளரை எடுக்க முடியாம சிரமப்படுற மாதிரி, தூக்க முடியாம தூக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. வேகமா வர்ற மனோஜ், என்ன பண்ணிட்டு இருக்கா இவன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாக்குறாரு. இல்லடா, இந்த கிளாஸ் டேபிள்ல ஒட்டிக்கிச்சு, நானும் இழுத்து இழுத்து பாக்குறேன், வரமாட்டேங்குது அப்படின்னு முத்து சொல்ல, ரவி பக்கத்துல நின்னுட்டு இருக்க மனோஜ், டேய் என்னடா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமா வர. உடனே விஜயா தடுக்க பாக்குறாங்க. பக்கத்துல வர்ற மனோஜ், ஏண்டா பெரிய பலசாலி மாதிரி பேசுற, ஒரு டம்ளரை எடுக்க முடியலையா உன்னாலன்னு கேக்குறாரு. டேய் முடியலடா, நல்ல உடம்பு புடிச்சுக்கிச்சுடா, இழுத்தாலும் வரமாட்டேங்குதுடா அப்படின்னு முத்து சீரியஸா சொல்ல, ஸ்ருதி ஏதோ சொல்ல வர்றாங்க. ஸ்ருதி நீ பேசாம இரு அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல அவங்கள அமைதிப்படுத்துறாரு ரவி. விஜயா ஏதோ சொல்ல வர, அம்மா சும்மா இருங்கன்னு அவங்களையும் ஜாடையால அடக்குறாரு ரவி. உன் பலம் அவ்வளவுதானா, நான் எடுக்கிறேன் பாருங்கிறாரு மனோஜ். என்னாலேயே முடியல, நீ எப்படிடா எடுப்ப அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நான் தினமும் ஒர்க் அவுட் பண்றேன்டா, எவ்வளவு வெயிட் தூக்குறேன் தெரியுமா, இதை எடுக்க முடியாதா, தள்ளு அப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் கொடுத்துக்கிட்டு சட்டை கையெல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு, யார்கிட்ட அப்படின்னு மனோஜ் மொத்த ஃபோர்ஸையும் அப்ளை பண்ணி அந்த டம்ளரை இழுக்க போக, அது ஒட்டியிருந்தா தானே ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கும். அப்படியே அசால்ட்டா கையோட வந்துட்டு அம்மான்னு கத்திக்கிட்டே மல்லாக்கு விழுந்துடுறாரு மனோஜ். டேய் மனோஜ்னு வழக்கம் போல விஜயா பதறிக்கிட்டு வர, செம்ம பல்ப் இல்ல அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் விழுந்து சிரிக்க, யாரோ திட்டிட்டு போறாங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு மீனாவும் தாங்க முடியாம சிரிக்கிறாங்க. சொன்னேன்ல பாத்தீங்கல்ல அப்படின்னு முத்துவும் பயங்கரமா சிரிக்கிறாரு. மனோஜ் அடிபட்டுட்டு புரியாம பாக்க விஜயா எரிக்கிற கோவத்தோட பாக்குறாங்க. நிறுத்துங்க எல்லாரும், அவன் கீழே விழுந்திருக்கான், சிரிக்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு விஜயா பத்ரகாளி மாதிரி கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாலும் முத்துவால முடியல. நான் தான் சொன்னேன்ல இவனை பத்தி, இப்ப கரெக்டா இருக்கா, நம்புறீங்களா அப்படின்னு முத்து கேட்க, நம்புறேன்னு ஸ்ருதி தலையாட்டிட்டே சிரிக்கிறாங்க. அம்மான்னு மணிக்கட்டுல அடிபட்டு இருக்கிறத தேய்ச்சிக்கிட்டே மனோஜ் உட்கார்ந்துருக்க. ஏய் எழுந்துரு மனோஜ், எழுந்துருடா அப்படின்னு சொல்ல, அம்மா வலிக்குதேம்மா, கை கால்லாம் சுலுக்கிக்கிச்சேம்மா அப்படிங்க விஜயா கையை கொடுத்து எழுந்துருன்னு தூக்கி விடுறாங்க கஷ்டப்பட்டு. டேய் கிளாஸ் எடுக்க முடியலன்னு தானேடா சொன்னேன் அப்படின்னு மனோஜ் கோவமா கேட்க, டேய் உனக்கு அறிவு இருக்காடா, இந்த கிளாஸை முதல்ல மெதுவா எடுத்து பார்த்துருக்கணும், அதை விட்டுட்டு எடுத்த உன்னைய பாறை தூக்குற மாதிரி இழுக்கிற, இப்ப புரியுதாமா இவன் அறிவு என்னன்னு அப்படின்னு முத்து கேட்க விஜயா முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு அவங்க இதை ஒத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. வாயை மூடுறா, நீ இவனை ஏமாத்தி பண்ண வச்சுட்டு அவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லாத. மனோஜ் நீ ஒரு ரூமுக்கு போன விஜயா அனுப்பி விடுறாங்க. மனோஜ் அடிப்பட்ட லெஃப்ட் ஹேண்ட் முழங்கையை தாங்கி பிடிச்சிக்கிட்டு அம்மா அப்படின்னு அனுத்திக்கிட்டே போறாரு. விஜயா திரும்பி எல்லாரையும் முறைக்க, டேய் அம்மா காண்டாயிட்டாங்கடா, எல்லாரும் சபையை கழிச்சிட்டு ஓடிருங்கடா, அதான்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி திரும்ப அடுத்த செகண்ட் எல்லாரும் அங்கிருந்து அப்பீட் ஆயிடுறாங்க. ச்சே
அப்படின்னு விஜயா வெறுப்பா அங்கிருந்து போக மனோஜ் முனகிக்கிட்டே அம்மா ரோஹிணி அம்மா வலிக்குதுன்னு பிச்சைக்கார மாதிரி அணத்திட்டு வர்றாரு. ரோஹிணி ஐயோ மனோஜ் என்னாச்சுன்னு பாஞ்சு ஓடி வர்றாங்க. கட்டில உட்கார்ந்துருந்தவங்க இந்த கைய பிடிக்க போக ஏய் தொடாத 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 அப்படின்னு அவரு கதற. என்னாச்சு உனக்குன்னு கேக்குறாங்க ரோஹிணி. வாழ்க்கையில பிரச்சனை வந்தா பரவாயில்ல, ஆனா பிரச்சனையில தான் மனோஜோட வாழ்க்கையே இருக்கு பாவம் அது அப்படின்னு ஆரம்பிக்கிற மனோஜ் முத்து ஏமாத்தினான்னு சொன்ன அதுக்கும் திட்டுவாளே அப்படின்னு சொல்ல வந்ததை அப்படியே கட் பண்ணிட்டு உட்கார்றாரு. என்ன அப்படின்னு ரோஹிணி எரிச்சலோட கேட்க யாரோ தண்ணியை கீழே கொட்டிட்டாங்க போல, உடைக்காம விட்டுட்டாங்க, நான் அதுல காலை வச்சு வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு மனோஜ் சமாளிக்க. என்ன மனோஜ் பார்த்து வரமாட்டியா? உனக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்க. தைலம் தடவி விடுறேன், சுளுக்கு பிடிச்சிருந்தா போயிடுங்கிறாங்க ரோஹிணி. ரோஹிணி நீங்க கூட இருக்க வரல மனோஜுக்கு ஏதாவது தொந்தரவோ பிரச்சனையோ வரலன்னா தான் தப்பு. அதனால இப்ப மனோஜ் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். இல்ல பரவாயில்ல, அதை அப்படியே விட்டா தானா சரியாயிடும் அப்படின்னு மனோஜ் சொல்ல. எப்படி மனோஜ் நீ மட்டும் எங்கேயாவது போய் அடி வாங்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு ரோஹிணி கேட்க. ஆமா ரோஹிணி, நான் ரொம்ப படிச்சிருக்கேன்ல, அதனாலதான் ரொம்ப பேருக்கு என்னை பார்த்து பொறாமையா இருக்கு. எப்பவுமே எனக்கு திருஷ்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க, அது உண்மைதான் போல அப்படின்னு மனோஜ் அப்பாவி அதையும் நம்பி சொல்ல. நீ தண்ணிய பார்க்காம போய் வழுக்கி விழுந்ததுக்கும் திருஷ்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ரோஹிணி கேட்க. இல்ல ரோஹிணி, எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. எல்லாருக்கும் ஏன் அளவுக்கு அறிவும் திறமையும் கம்மியா இருக்குன்னு ஏதாவது ஒரு வகையில தொல்லை பண்றாங்க. அந்த மாதிரி தான் நான் வர்ற நேரமா பார்த்து நம்ம வீட்டுல யாரோ தண்ணிய கொட்டி வச்சிருக்காங்க, அப்படிதான் நினைக்கிறேன்னு மனோஜ் சொல்ல. நான் போய் தைலம் எடுத்துட்டு வரேன்னு திரும்புறாங்க ரோஹிணி. இல்ல ரோஹிணி அதெல்லாம் வேணான்னு அவர் சொல்லிட்டு இருக்கவே ரோஹிணியோட மொபைல் ரிங் ஆகுது. ஒரு முக்கியமான கிளையண்டோட கால் மனோஜ், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரோஹிணி அங்கிருந்து போக மனோஜ் ஒன்னு வழியில இருக்க. யாருப்பா அந்த முக்கியமான கிளையண்ட்? ரூமை விட்டு வெளியே வர்ற ரோஹிணி கதவை சாத்திட்டு நேரா கிச்சன் ஏரியா பக்கம் வர்றாங்க. வர்றவங்க கிச்சன் கதவு கிட்ட நின்று என்னம்மா சொல்லுமா என்ன விஷயம், ஏம்மா ஃபோன் பண்ணேன்னு கேட்க. ஒன்றும் இல்லடி, வித்யா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனா அப்படின்னு சொல்ல. சரி அதுக்கு என்னன்னு எரிச்சலா கேட்குறாங்க ரோஹிணி. என்னையும் கிருஷையும் அவ கல்யாணத்துக்கு வர சொன்னா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. ஏன் என்னை மாட்டி விடுறதுக்கா? இதோ பாரு, அதெல்லாம் நீ ஒன்றும் வர வேண்டாம், நீ வந்தாதான் முருகன் அவளுக்கு தாலி கட்ட போறாரா அப்படின்னு ரோஹிணி கேட்க. இல்லடி நான் வந்துதான் ஆகணும்னு அவ ரொம்ப கட்டாயப்படுத்துறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. கட்டாயப்படுத்தினா நீ வந்துருவியா? சொன்னா புரிஞ்சுக்கோ, ஏமா இப்படி இருக்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல. அதுக்குல்ல கல்யாணி அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர்றாங்க. இங்க பாரு, அங்க முத்துவும் மீனாவும் கண்டிப்பா வருவாங்க, அவங்க தான் எல்லாத்துக்கும் முன்னாடியே நிப்பாங்க, அவங்க தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே காரணம், உனக்கு புரியுதா? அதனாலதான் சொல்றேன் நீ ஒன்னும் அங்க வர வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. நானும் அதை தான் சொன்னேன், ஆனா வித்யா தான் அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க கண்டிப்பா வரணுங்கிற நான் உங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அவங்க பக்கத்துல நின்று கிறிஷ் வாட்டர் கன்ல விளையாடிக்கிட்டே இருக்காரு. அம்மா அவ அப்படிதான் சொல்லுவா, அவ ஒரு லூசு, எப்படா என்ன மாட்டி விடலாம்னு இருக்கா. அவ சொன்னா நீ எதை பத்தியும் யோசிக்காம உடனே வந்துடுவியா? நான் தான் வர வேண்டான்னு சொல்றேன்ல, நான் சொல்றதை கேளு. நீ வந்தா முத்து மீனா 2 பேர் அங்க இருக்கப்ப நான் தான் மாட்டுவேன், நான் வேணும்னா வித்யா கிட்ட பேசிக்கிறேங்கிறாங்க ரோஹிணி. ஐயோ வேணாண்டி, பாவம்டி, நான் ஏதோ உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு அவ தப்பா நினைச்சுக்குவாள் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. இல்ல அவ ஒன்னும் நினைச்சுக்க மாட்டா, இப்ப இந்த வித்யாவோட தயவு உனக்கு எதுக்கு, நீ எதுக்கு அவளுக்கு பயப்படுறன்னு எரிச்சலா கேக்குறாங்க ரோஹிணி. பயப்படலடி, ரொம்ப வருஷமா தெரிஞ்ச பொண்ணு, உனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா, ஒரு பாசத்துல வந்து சொல்லிட்டு போனா, அதனால தாங்கிறாங்க அவங்க அம்மா. ரோஹிணியை பொறுத்தவரையிலும் இனிமே வித்யா அவங்க சட்னியில கிடக்கிற கருவேப்பிலை கூட இல்ல, சட்னியில கிடக்கிற கரப்பாம்பூச்சி, அவ்வளவுதான் அசால்ட்டா தூக்கி போட்டாச்சு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ கூப்பிடுறான்னு நீ வந்தன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். கிருஷி என் பையன் எல்லாருக்கும் தெரியணுமா? சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ, என் வாழ்க்கையை அழிச்சிடாத, நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன், நீ போனை வை அப்படின்னு படு மிரட்டலா ரோஹிணி சொல்லிட்டு திரும்ப அங்க ஸ்ருதி ஒரு ஆஃப் ஒயிட் கவுன்ல அப்படியே மோனலிசா மாதிரி நிக்கிறாங்க. ரோஹிணியோட முகம் அப்படியே பயத்துல வெளுத்து போய் ஐயோ நான் பேசுனதை கேட்டிருப்பாளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிக்க ஸ்ருதி அப்படியே நிக்கிறாங்க. ரோஹிணி பயமும் தயக்கமுமா மெதுவா ஸ்ருதி பக்கத்துல வர நாம எதிர்பார்த்த மாதிரியே தான். ஸ்ருதி காதுல இருக்க ஹெட்போன் எடுத்துட்டு என்ன ரோஹிணி என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்க அது வரல ஹோல்டா இருந்த ரோஹிணியோட பிரீத் அப்பதான் வெளியே வருது.
ஆஹா இல்ல இல்ல, உங்க Dress நல்லா இருந்துச்சு, அதான் பார்த்தேங்கிறாங்க ரோஹிணி. இது ஓல்டு ட்ரெஸ்ஸுங்க, நானே நிறைய தடவை போட்டிருக்கேன், நீங்க பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்கள கிராஸ் பண்ணி போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க. ரோஹிணி இப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. அப்படியா, நான் கவனிச்சது இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நான் இதை தூக்கி போடலான்னு இருந்தேன், இப்ப நீங்க வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா, இன்னொரு 3 monthsக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஸ்ருதி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற ரோஹிணி, எவ்வளவு கவனக்குறைவா மாட்ட பார்த்தேன் அப்படின்னு நிக்கிறாங்க. அந்த 50-50 வீட்டுல ரோஹிணி பயங்கரமா கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்க, யாருமே இன்னும் அதை கண்டுபிடிக்காம இருக்கிறதா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.